மகர ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிலிமிசை கொத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். மகர ராசி மாசி மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 11வது மாதம் மாசி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் கும்ப ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த மாசி மாதம். மாசி மாதம் 3ஆம் நாள் மகா சிவராத்திரி. எல்லா மாசமும் சிவராத்திரி, மாத சிவராத்திரி வரும். ஆனா மாசி மாசம் 3ஆம் தேதி வரக்கூடியது இந்த மகா சிவராத்திரின்னு பேர் இதுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அன்று இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை சிவ பூஜை செய்பவர்களுக்கு அவர்களுடைய சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் விலகி அவர்களுக்கு சிவலோக பிராப்தி கிடைக்கும். சிவனை ஒருத்தர் அடையணும்னா அவர்களுக்கு கர்ம பதிவு இருக்கக்கூடாது. அந்த கர்மாவை நீக்கக்கூடிய ராத்திரி தான் மகா சிவராத்திரி. ஆக அன்றைய தினம் இரவு முழுவதும் விழிப்போடும் விழிப்புணர்வோடும் இருந்து சிவபெருமானை தியானம் அல்லது சிவ பூஜை செய்வது சிறப்பு. மாசி மாதம் 5ஆம் நாள் மௌனி அமாவாசை. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வார்த்தைகளாலும் சொற்களாலும் செய்யக்கூடிய பாவத்தால் பாவம் விலகுவதற்காக இருக்கக்கூடிய விரதம் தான் மௌனி அமாவாசை. அதாவது பார்த்தீங்கன்னா மௌன விரதம் இருப்பதற்கு சிறப்பான நாள் மாசி மாதம் 5ஆம் நாள். மாசி மாதம் 18ஆம் நாள் பார்த்தீங்கன்னா மாசி மகம், மறந்த திதிய மகத்துல குடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா திதி எப்பவுமே ஒரே தேதியில வராது. இந்த வருஷம் ஒரு தேதியில வரும், அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதே தேதியில வராது. முன்னாடி 10 நாள் வரும், பின்னாடி 10 நாள் வரும், இந்த மாதிரி மாறி வரும். அப்போ பார்த்தீங்கன்னா சில டைம் அந்த மாதிரினால திதியை மிஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த மறந்த திதியை கூட மகத்துல கொடுக்கலாம். அதாவது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சார்த்தம் இதெல்லாம் செய்வதற்கு மிக அற்புதமான நாள் மாசி மகம். அடுத்ததான் மாசி மாசம் 30ஆம் நாள் காரடையா நோன்பு. அன்றைய தினம் விரதம் இருந்து கௌரி பார்வதி அம்பாளை வழிபாடு செய்வதும், அதே போல பார்த்தீங்கன்னா சத்தியவான் சாவித்திரியுடைய கதையை பாராயணம் செய்வதும் படிப்பதும் உங்களுக்கு தீர்க்க சுமங்கலி யோகத்தை கொடுக்கும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மாசி மாதத்திலே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 4ஆம் இடம் வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகஸ்தானத்துக்கு 4ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மூத்த சகோதர ஸ்தானம் அபிலாஷிகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம். இந்த 4க்கும் 11 கூடியவர் யாருன்னா செவ்வாய் உங்க ராசியில உச்சமாக சஞ்சரிக்கிறார் 11ஆம் தேதி வரை. 4ஆம் அதிபதி செவ்வாய் உச்சமாக சஞ்சரிப்பது யோகம். உங்களுடைய நிலம் இடம் சம்பந்தமான புதிய அதாவது உங்க இடத்தையோ நிலத்தையோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு அல்லது நிலம் இடம் வாங்கக்கூடிய யோகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாகனம் வாங்கக்கூடிய யோகம். அதே போல பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்து அதிபதி ராசியில இருக்காருன்னா அதாவது 11ஆம் இடம் அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். அப்படின்னா உங்களுடைய நீண்ட நாள் நினைத்த காரியம் நடக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் நடக்கக்கூடிய மாதம் இந்த மாசி மாதம். அடுத்தது 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பார்வையோட சஞ்சரிப்பது யோகம். அதாவது 4ஆம் இடத்து அதிபதி 2ல சஞ்சரிக்கிறாருன்னா ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய மாதம். வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய மாதம். அதே மாதிரி 11ஆம் இடத்து அதிபதி 2ல இருக்காருன்னா எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனவரவு, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய நீண்ட நாள் பணம் வந்து சேரக்கூடிய மாதம். இந்த மாதிரியான பணம் பொருளாதார சம்பந்தமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாசி 11க்கு அப்புறம் 11ஆம் இடத்து அதிபதி 2ல சஞ்சரிப்பது பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி கொடுக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 17ஆம் தேதி வரை. பொதுவாக 5ஆம் இடத்து அதிபதி 2ல சஞ்சரிக்கிறார்னா யோகம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனை செயல்திறன் மிகச் சிறப்பாக இருக்கும். அதே போல உங்களுக்கு பதவி அல்லது பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய மாதம். 10ஆம் இடத்து அதிபதி 2ல இருக்காரு அப்படின்னா தொழில் மூலமாக வருமானம் அதிக அளவு பெறக்கூடிய அமைப்பு 17ஆம் தேதி வரை. உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரும். இந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சமாக சஞ்சரிக்கிறார் சனியோ உங்க ராசிநாதனோடு சேர்ந்து. அப்ப ராசிநாதனும் சுபத்துவம் அடைகிறார். ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் முக்கால் சுபர். அப்ப சனியோடு உங்க ராசிநாதனோடு சஞ்சரிக்கும் பொழுது ராசிநாதனும் சுபத்துவம் அடைகிறார். சுக்கரன் உங்களுக்கு யோகாதிபதி சுக்கரனும் வலுவான நிலையில இருக்கிறார். 3ஆம் இடங்கிறது இளைய சகோதர ஸ்தானம். 3ஆம் இடங்கிறது ஒப்பந்தம் கையெழுத்து, அதே மாதிரி தைரிய வீரிய ஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம். அப்போ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரும்.
புதிய ஒப்பந்தங்கள்லாம் போடக்கூடிய அமைப்பு, பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய மாதம், அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கக்கூடிய மாதம், அதே போல பார்த்தீங்கன்னா இளைய சகோதர வழி உதவிகள் கிடைக்கக்கூடிய மாதம். 17ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் உச்சமாகறதுனால ஒரு தைரியம், எதா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய மாதம். அதே மாதிரி வெற்றி, 17ஆம் தேதிக்கு அப்புறம் வெற்றி, 3ஆம் இடங்கிறது வெற்றி ஸ்தானம். அப்ப எதை தொட்டாலும் வெற்றி, தடை தாமதம் இல்லா காரியங்கள் ஜெயத்தை, காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய மாதமாக 17ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் அனுகூலமான பலனை தருகிறார். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடம், நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் உத்தியோகம் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம், இந்த 9ஆம் இடத்துக்கும் அதிபதி யாரு அப்படின்னா புதன். புதன் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்கரகதியில செஞ்சிருக்கிறார். பொதுவா 6ஆம் இடத்து அதிபதி 2ல செஞ்சிருக்கிறாருன்னா வாக்கு கொடுக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும், வார்த்தைகளிலே கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், குடும்ப சண்டைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே 9ஆம் இடத்து அதிபதி 2ல இருக்காரு அப்படின்னா அது யோகம். யாருன்னா எப்பெல்லாம் 9-2 11-2 சம்பந்தப்படுதோ எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை, ரேஸ் லாட்டரி போன்ற குறுக்கு வழி லாபங்கள். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கார் குரு பார்வையோட. இந்த மாதிரியான திடீர் தனவரவை சொல்லக்கூடிய அமைப்பையும் சொல்லும் மகர ராசிக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரியனும் 2ஆம் இடத்துல தான் குரு பார்வையோட இருக்கிறார். அப்ப அஷ்டமாதிபதி சூரியன் 2ல இருக்காருன்னா சுடுசொல் வார்த்தைகளில் வார்த்தைகளில் சுடுசொல்களை தவிர்க்க வேண்டும். குடும்பத்திலே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், குடும்ப சண்டைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால பெருசா தீமைகள் ஏற்படுத்தாது. அரசு சம்பந்தமான முயற்சிகள், திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அஷ்டமாதிபதி சூரியன் 8ல் இருக்கும்போது பொதுவா 8ஆம் இடங்கிறது பொதுவா எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தாழ்ச்சி, எதிர்பாராத நஷ்டம், இது ரெண்டையும் சொல்லும். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் சொல்லும், எதிர்பாராத நஷ்டத்தையும் சொல்லும். அப்ப குரு பார்க்கறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாசி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு அமையும். ஏன்னா 2ஆம் இடம் வலுவடைகிறது. 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்ப வருமானம். அப்ப உங்களுக்கு பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதம். அதே மாதிரி குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பும், அதாவது கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய மாதம், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதம். இந்த மாதிரியான நல்ல பலன்கள் அதிக அளவு நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.